குட் மார்னிங் கைஸ். நம்ம 1000 vocabulary சீரீஸில் இன்றைக்கி 11 to 20. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஸோ நீங்கள் ஒரு 1.25 1.5ல கூட வச்சு பார்த்துட்டு ஈவினிங் 7 o'clock குவிஸ் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 2 to 3 minutes என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துட்டு கூட வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இன்றைக்கான ஃபஸ்ட்டு வார்த்தை 11 இன்ட்ராக்டபிள் அப்படிங்கிறது. இன்ட்ராக்டபிள் ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர் எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, அவங்களோட செயல்பாடுகளை நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்போம், ட்ராக் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இன்ட்ராக்டபிள் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இல்லை, ஒரு விஷயத்து கூட நம்மளால் டீல் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி. ஹார்டு டு கண்ட்ரோல், டீல் வித், மேனேஜ் பண்ண முடியலை, கண்ட்ரோல் பண்ண முடியலை, அன்கவர்னபிள், அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ தேர் ப்ராப்ளம்ஸ் ஹாவ் பிகம் மோர் அக்யூட் அண்ட் இன்ட்ராக்டபிள். அக்யூட்னா ரொம்ப ஒரு சீரியஸாக இருக்குது அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் சரி பண்ணுற ரேஞ்சில் இல்லை, இன்ட்ராக்டபிள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வார்த்தை டீலினியேட். இதை நம்ம பிரிக்கலாம் எப்படி அப்படின்னா டி லைன் ஏட் அப்படின்னு. லைன், ஒரு லைன் என்னங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், சொல்கிறோம், ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டி லைன் ஏட். ஏட்டுனா இது சாப்பிட்டுறது. அதாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் எப்படி இருக்குன்னா தூக்கி சாப்பிட்றணும், அந்த மாதிரி யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க முடியாதுப்பா, சரியான எக்ஸ்பிளனேஷன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டீலினியேட் அப்படிங்கிறது என்னென்னா எக்ஸ்பிரஸிங் சம்திங், டிஸ்கிரைபிங் சம்திங், எக்ஸ்பிளைனிங் சம்திங் இப்படின்னு சொல்லலாம். டிஸ்கிரைப் ஆர் போர்ட்ரே சம்திங் ப்ரிசைஸ்லி, ரொம்ப டீட்டெயில்டாக கரெக்டாக சொல்கிறது. இப்போ சினோனிம்ஸில் என்னெல்லாம் சொல்லலாம்? டிஸ்கிரைப்டு பார்த்துட்டோம், ஒரு ப்ராஜெக்டை ப்ரெசென்ட் பண்ணுறோம், ஒரு ப்ராஜெக்டோட அவுட்லைன் என்னன்னு சொல்கிறோம். மேலேயே போர்ட்ரே பார்த்துட்டோம், டிஸ்கிரைப் மாதிரி தான் டிபிக்ட் அப்படின்னு சொல்லலாம். செட் ஃபோர்த், இது ஒரு புது வார்த்தை. செட் அவுட், செட் ஆஃப், மூணுமே ஒரே மீனிங் தான் சொல்லுது. எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம பிளான் பண்ணுறோம், அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற இடத்துலலாம் இந்த வார்த்தைகளை போடலாம். செட் ஃபோர்த், செட் ஆஃப், செட் அவுட். இதுக்கு இன்னொரு மீனிங்கும் என்ன, ஒரு ஒரு ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு ட்ரிப்பு ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டு பிகின் அ ஜேர்னி, ஸ்டார்டிங் அ ட்ரிப், இந்த மாதிரி இடத்துலையும் வந்து செட் ஆஃப், செட் அவுட்டுங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதான் பிளான் பண்ணுறோம், அப்போ ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறோம், அதனால தான் இந்த இடத்துல பாருங்களேன் பிளானிங், அரேஞ்சிங் எல்லாமே வந்துடுது. யூசேஜ் என்னன்னு பாருங்கள். த லா ஷுட் டீலினியேட் அண்ட் ப்ராஹிபிட் பிஹேவியர் விச் இஸ் சோஷியலி அபரண்ட். இப்போ டீலினியேட் அப்படிங்கிறது என்னென்னா அந்த லா வந்து எடுத்து சொல்லணும், அண்ட் அது அது மூலியமாக வந்துட்டு தப்பான விஷயத்தெல்லாம் வந்து ப்ராஹிபிட் பண்ணணும், தப்பான பிஹேவியர்ஸ் எல்லாம், சொசைட்டிக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம். ஸோ த லா ஷுட் டீலினியேட் அப்படிங்கிறது என்னென்னா ஷுட் டிஸ்கிரைப், இல்லைனா ஷுட் பிளான் அக்கார்டிங்லி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். மூணாவது வார்த்தை ஆசெட்டிக் அப்படிங்கிறது. இது நம்ம போன ஒக்காபிலிட்டி புக்லேயே நம்ம படிச்சிருப்போம், நமக்கு தெரியும். ஆசெட்டிக்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது. ஆசெட்டிக்கோட ஆப்போசிட் என்னது? ஹெடோனிஸ்ட், பணம் தான் எல்லாம் அப்படின்னு இருக்கிறது. இது வந்து ஆன்டனிம், கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இது வந்து ஆப்போசிட் ஆஃப் ஆசெட்டிக், ஹெடோனிஸ்ட் அப்படிங்கிறது. ஹெடோனிஸ்ட்டில் கூட நம்ம நிறைய படிச்சிருப்போம். சைபர் ரைட், வாலப்சரி எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ ஆசெட்டிக் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு வாழ்க்கை. இந்த எழுதியிருக்கையில் துறவு வாழ்க்கை, மாங்க், அவங்களெல்லாம் கூட ஆசெட்டிக் லைஃப்னு சொல்லலாம். ஆஸ்டியர், செல்ஃப் டினையிங், அப்ஸ்டினன்ட், அப்ஸ்டீமியஸ், அப்ஸ்ன்னு வருது, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ஸ்டினன்ட், அப்ஸ்டீமியஸ், ஆஸ்டியர், செல்ஃப் டினையிங், தனக்காக எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்க, ரொம்ப தான் துறவு வாழ்க்கை வாழ்கிறவங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். யூசேஜில் பாருங்களேன், அண்ட் ஆசெட்டிக் லைஃப் ஆஃப் ப்ரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் மேனுவல் லேபர். அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க, விரதம் இருப்பாங்க, ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு ஒரு லைஃப், ஒரு துறவு வாழ்க்கை வாழ்கிறது. ஏழையே எல்லாம் ஆரம்பிக்குது, 3 வார்த்தை. ஆஸ்டியர், அப்ஸ்டினன்ட், அப்ஸ்டீமியஸ். ஆப்ஸ்டினன்ட்னா ஆப்சென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் அவங்க வந்து தியானத்தில் உட்காந்துருக்காங்க, ப்ரெசண்ட்டாக வந்து அவங்க எதுவுமே அப்படியே ஆப்சென்ட் நிலையில் இருப்பாங்க, ஒரு மறந்து தன்னை மறந்து இருப்பாங்க, ஆப்சென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்சினன்ட், அப்ஸ்டீமியஸ், ஆஸ்டியர், செல்ஃப் டினையிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 4வது வார்த்தை டாண்டிங் அப்படிங்கிறது. டாண்டிங் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஏற்படுற ஒரு ஒரு அச்சம், பயம், ஒரு படபடப்பு மனசில், இதெல்லாம் தான் வந்து டாண்ட் அப்படிங்கிறது. மேக் சம் ஒன் ஃபீல் இன்டிமிடேட்டட் ஆர் ஆப்ரிஹென்சிவ்னா ஒருத்தர் அப்படி நினைக்க வைக்கிறது, ஒரு பயத்தை கொடுக்கறது, ஒரு த்ரெட்டன் ஏற்படுத்துறது, ஒரு அச்சத்தை கொடுக்கறது. ஆப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது அச்சம். இந்த இடத்துல ஆப்ரிஹென்ஷன் அப்படின்னா ஒரு நவுன், அதுக்கு 3 விதமான மீனிங் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி பயம், இன்னொன்று இப்போ போலீஸ் ஏதாவது ஒன்று வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஒரு விஷயத்த சீஸ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி அரஸ்டிங் அப்படிங்கிற மாதிரி இடத்துல வந்து ஆப்ரிஹென்ஷனுங்கிற வார்த்தை வரும். அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற இடத்துலையும் ஆப்ரிஹென்ஷன் அப்படிங்கிற வார்த்தை வரும். 3த்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கேன். த நியூஸ்
கன்ஃபார்ம்ட் தி ஆப்ரிஹென்ஷன் ஆஃப் த சஸ்பெக்ட். ஏதோ ஒருத்த மேலே ஒரு கிரிமினல் இது சஸ்பெக்ட் இவனாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற அந்த சஸ்பெக்டை வந்துட்டு ஆப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது வந்துன்னா அரெஸ்ட். ஸோ இந்த நியூஸ் மூலயமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டான் அப்படிங்கிறது. ஸோ ஆப்ரிஹென்ஷன் ஆஃப் த சஸ்பெக்ட் அப்படிங்கிறதுனா அரெஸ்ட் ஆஃப் த சஸ்பெக்ட், அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டுட்டான் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு மீனிங் ஆப்ரிஹென்ஷனுக்கு. இன்னொன்று, ஷி ஃபெல்ட் அ சென்ஸ் ஆஃப் ஆப்ரிஹென்ஷன் பிஃபோர் ஹர் பிக் டே. மேபி அவங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ண போகிறாங்க. அதுக்கு முந்தின கொஞ்சம் நேரத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயம், ஒரு படப்படப்பு இருக்குது மனசில், அதை அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஷி ஃபெல்ட் அ சென்ஸ் ஆஃப் ஆப்ரிஹென்ஷன்னா இந்த இடத்துல ஆங்ஸைட்டி, ஃபியர் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அ ஃபுல் ஆப்ரிஹென்ஷன் ஆஃப் த லா டேக்ஸ் இயர்ஸ் ஆஃப் ஸ்டடி. இந்த இடத்துல ஆப்ரிஹென்ஷன் அப்படிங்கிறது நம்ம லா ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட நிறைய வருஷங்கள் படிப்பு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கிற மீனிங்கில் வந்து ஆப்ரிஹென்ஷன் அப்படின்னு வரும். ஸோ 3 விதமான மீனிங் நமக்கு ஆப்ரிஹென்ஷனுக்கு. ஓகே, சினானிம்ஸ் வேற என்னன்னு சொல்லலாம். இன்டிமிடேட் சொன்னேன் இல்லையா, மேலே பார்த்துட்டோம். ஃபீலிங் இன்டிமிடேட்டட் அப்படின்னா ஃபீலிங் ஃப்ரைட்டன்ட், அதான் ஒரு பயம் ஃபீல் பண்ணுறது. அப்புறம் அபேஷ், டேக் அபேக், ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வர்றது, தயங்கி வர்றது. ஷேக், நமக்கு கை நடுங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஃபிள், த்ரோ எல்லாமே அதே தான். ஸோ அபேஷ் அப்படிங்கிறது என்னென்னா ஷேம், எம்பாரஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு மாதிரி பயம், தயக்கம், இல்லைனா தப்பாக பண்ணிட்டா நம்மளை என்ன நினைப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு ஷேம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அபிஷ்டு நம்மளை திட்டுறாங்க, கேவலமாக இல்லை, அசிங்கமாக இல்லை, இந்த மாதிரிலாம் பண்ணுற அபிஷ்டு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு வார்த்தை வேணும்ல நமக்கு ஞாபகம் வச்சுக்க. இது அட்லீஸ்ட் இது ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தை கிடையாதுனாவது நமக்கு ஞாபகம் வரணும்ல. ஸோ அபிஷ்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டாண்ட் அப்படின்னா என்னதுன்னா ஒருத்தங்க ஏற்படுற அந்த ஒரு பயம், அதுதான் வந்து டாண்ட் அப்படிங்கிறது. ஆப்ரிஹென்ஷனுக்கு 3 விதமான மீனிங்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். 5வது இட்லிக் அப்படின்னு. ஸோ இது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, டக்குன்னு நம்ம இட்லி தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இப்போல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தோசையெல்லாம் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. இட்லியை பார்த்தா தான் அப்பாடா, வேறு ஊருக்கெல்லாம் போனால் கூட இட்லி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு நிம்மதி வரும். அப்பா நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்றலாம்ப்பா அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்லிக் அப்படின்னா பீஸ்ஃபுல், எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, லைக் அன் இட்லிக், அதே வார்த்தையை வச்சு இருக்கு. ஓகே. பிக்சர்ஸ் கியூ, இட்லிங்கிறது தான் காலகாலமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி மேலே படிச்சிருப்போம், நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1 to 10 இப்போ நம்ம படிச்சிருப்போம். பிக்சர்ஸ் கியூ அப்படின்னா எதுக்கு படித்தோம்? குவைண்ட், அந்த பழமையான த நேரோ ரோட் லீட்ஸ் டு அ குவைண்ட் பிரிட்ஜ் ஓவர் த ரிவர்னு கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்போம். எனக்கு அது கூட மனப்பாடம் ஆயிடுச்சு. ஸோ குவைண்ட் அப்படிங்கிறது என்னென்னா லைக் ஓல்டு ஃபேஷன்டாக இருக்கக்கூடிய, நல்ல ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள், ரொம்ப அழகான ஒரு பில்டிங்காக இருக்கலாம், பழைய கால ஒரு 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 பிரிட்ஜாக இருக்கலாம். இந்த மாதிரி இடத்துல தான் குவைண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். பிக்சர்ஸ்கியூங்கிற வார்த்தை அந்த இடத்துல வரும். ஸோ கிட்டத்தட்ட அதே வார்த்தை இங்கேயும் நம்ம அதில் போட்ட எல்லா சினோனிம்ஸையும் இங்கே நம்ம போட்டுக்கலாம். பெர்ஃபெக்ட், ஐடியல், ஐடியலைஸ்டு, வண்டர்ஃபுல், பிளிஸ்ஃபுல், சியர்ஃபுல், பீஸ்ஃபுல் எல்லாமே போடலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, பீஸ்ஃபுல். இட்லிக்னா இட்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிக்சர்ஸ் கியூ அண்ட் குவைண்ட், இதை நான் டக்குன்னு சொல்லிட்டேன் பிகாஸ் நேற்றே இதை படிச்சிட்டோம் அப்படிங்கிறனால. வேணுங்கிறவங்க நேற்று வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த வார்த்தைகள்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுத்த பர்ஜியோன்னு பார்த்தோன்னா பர்கர் தான் ஞாபகம் வச்சு. நல்ல பெரிய பர்கர்லாம் பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெருசுங்கிறது நமக்கு ஞாபகம் வந்தால் போதும். பர்ஜியன், பர்கர், பெருசு அப்படின்னு ஞாபகம் வந்தால் நமக்கு ஓகே. பிகின் டு க்ரோ ஆர் இன்க்ரீஸ் ரேப்பிட்லி, ஃப்ளரிஷ் அப்படின்னா நல்ல வளமாக நல்லா பெருசாக வர்றது. அதான் பர்கர் பெருசு, இன்க்ரீஸ் ஆகுது, வளருது, க்ரோ ஆகுது, பயங்கரமாக க்ரோ ஆகுது. க்ரோ ரேப்பிட்லி, இன்க்ரீஸ் ரேப்பிட்லி, இன்க்ரீஸ் எக்ஸ்போனென்ஷியலி, எக்ஸ்பேண்ட் ஆகுது. வளர்ச்சி அப்படிங்கிற ஆன்சர் மட்டும்தான். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க? டூரிசம் ஹாஸ் பர்ஜென்ட் ஓவர் த லாஸ்ட் 10 இயர்ஸ். கடைசி 10 வருஷத்தில் டூரிசம் அப்படிங்கிற அது வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்திருக்கு. முந்திலாம் அப்படிலாம் எங்கெல்லாம் போக மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க, பக்கத்தில் கோயிலுக்கு போவாங்க. இப்போலாம் 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்மளே ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி பட்ஜெட்லாம் சேவ் பண்ணுறோம். ஸோ அந்தளவுக்கு நிறையா வளர்ந்துருக்கு, க்ரோத் இருக்குது. பர்ஜியாண்ட் அப்படிங்கிற மீனிங். அடுத்த வார்த்தை அன்னாமலஸ். அன்னாமலஸ் அப்படின்னா நார்மலாக இருக்கிறதுல இருந்து வேறுபட்டு இருக்கிறது, ஒரு முரண்பாடு இருக்கிறது. நார்மல்ல இருந்து, ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு மாற்றம் இருக்கிறது. அதான் டிவியேட்டிங் ஃப்ரம் வாட் இஸ் ஸ்டாண்டர்ட், டிவியேட்டிங் ஃப்ரம் வாட் இஸ் நார்மல், ஆர் டிவியேட்டிங் ஃப்ரம் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட். இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுல இருந்து நான் இப்படிலாம் நினச்சேன், அப்படி நடந்துருச்சே, அன்னாமலஸாக இருக்கே அப்படின்னா வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இருக்கே அப்படிங்கிற மீனிங். அப்போ அப்நார்மல். டிப்பிக்கல் அப்படின்னா டிப்பிக்கல் இந்தியன் ஒய்ஃப். ஒரு இந்தியன் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னு நமக்குன்னு ஒரு கருத்து வேறுபாடு வச்சுருப்பாங்க. இப்படி தான் இருப்பாங்க, சமைப்பாங்க, வைப்பாங்க அப்படின்னு. அதுதான் டிப்பிக்கல் ஒய்ஃப் அப்படிங்கிறது. இல்லை டிப்பிக்கல் இந்தியன் மேன், இந்தியன் உமன்னா டிப்பிக்கல். இங்கே ஏ டிப்பிக்கல், நான் டிப்பிக்கல், இர்ரெகுலர், இது எல்லாமே வந்துருச்சு.
யூசேஜில் என்ன இருக்குன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்டிங் மே ஹாவ் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அனாமலஸ் வெதர் கண்டிஷன்ஸ். இப்போல்லாம் கிளைமேட் மாற்றங்கள் வந்து கண்டபடியில் இருக்குது. மழை பெய்ய வேண்டியதில் வெயில் அடிக்குது, இந்த மாதிரி கண்டபடியாக இருக்குது. மேபி இதுக்கு நியூக்ளியர் வெப்பன்லாம் டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு காரணமாக இருக்கலாம். மே ஹாவ் பீன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி அனாமலஸ் வெதர் கண்டிஷன்ஸ். இந்த எப்படி அந்த அனாமலஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. வெதர் கண்டிஷன்ஸ் நார்மலாக கரெக்டாக இருக்கும். பட் இப்போ நிறைய மாற்றங்கள் இருக்குது. ஸோ அனாமலஸ் அப்படிங்கிற வார்த்தை அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு. அடுத்த வார்த்தை ஃப்ரையபிள் அப்படின்னு. ஃப்ரையபிள்னாலே எனக்கு ஃப்ரெஜைல் தான் ஞாபகம் வரும். ஃப்ரையபிள் இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரை அபிள்னா ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா, கையில் எடுத்து அப்படியே பண்ணிங்கன்னா நொறுக்கு அப்படின்னு நொறுங்கிரும். ஒரு ஃப்ரை பண்ண ஒரு விஷயம் எப்படி இருக்கும்? சாஃப்ட்டாவா இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். கையில் எடுத்து அப்படி முறுக்குனீங்கன்னா நொறுங்கிரும் இல்லையா நமக்கு? அதுதான். ஈஸிலி கிரம்பிள்டு. கிரம்பிள்டு அப்படின்னா நல்லா அப்படி உடைஞ்சு நொறுக்குற மாதிரி தான். ஸோ கிரம்பிளி, ஈஸிலி கிரம்பிள்டு. நொறுக்கிட்டா பவுடர் ஆயிரும்ல. லைக் டஸ்டி பார்ட்டிகல் மாதிரி ஆயிரும்ல. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரையபிள். ஃப்ரெஜைல்னாலுமே கிளாஸ் மெட்டீரியல்ஸ் ஆர் ஃப்ரெஜைல். ஏன்னா அதெல்லாம் ஈஸியாக உடையக்கூடிய ஒரு பொருள். அதனால இந்த இடத்துல ஃப்ரெஜைல் அப்படிங்கிறத நான் எழுதியிருக்கேன். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த சாயில் வாஸ் ஃப்ரையபிள் பிட்வீன் ஹர் ஃபிங்கர்ஸ். கீழ இருந்து மண்ணை அள்ளுறா, அப்படி மண்ணு அந்த கை வழியா அப்படியே போயிரும்ல கீழே. குறுன குறுனையா அப்படியே போயிரும்ல. ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கு. சாயில் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா கையில நொறுங்கி போற மாதிரி இருக்கு. த சாயில் வாஸ் ஃப்ரையபிள் பிட்வீன் ஹர் ஃபிங்கர்ஸ். அடுத்து புரோட்டீன். புரோட்டீன் எனக்கு டக்குன்னு இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வந்துருச்சுன்னா, நம்ம புரோட்டீன் எடுத்துக்கணும் சாப்பாட்டில். புரோட்டீன் மட்டும் மாற்றிட்டே இருப்போம். எக் சாப்பிடுவோம், சிக்கன் சாப்பிடுவோம். ஏன்னா அதிலலாம் புரோட்டீன் இருக்குல்ல. ஒரே மாதிரி சாப்பிட முடியாதுல்ல. ஸோ நிறைய புரோட்டீன்ஸ் நம்ம ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டே இருப்போம்ல. ஏன்னா ஒரு நாளைக்கு புரோட்டீனுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ காலையில் ஒன்று, மதியம் ஒன்றுன்னு மாற்றி மாற்றி எடுக்கிறோம். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெண்டிங் ஆர் ஏபிள் டு சேஞ்ச் ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் ஈஸிலி. மாறக்கூடிய ஈஸியாக. வேர்சடைல்ங்கிற வார்த்தையை இங்கே போடலாம். இப்போ ஒரு ஆக்டர் இருக்காங்க, திடீர்னு சிரிப்பாங்க, டக்குன்னு அவரால் அழுக முடியும். பிகாஸ் அந்த வெர்சட்டாலிட்டி அவருக்கு இருக்குது. புரோட்டீன் ஆக்டர்னு கூட சொல்லலாம். நல்லா வெர்சடைலாக ஆக்ட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு. எவர் சேஞ்சிங் எப்போவுமே நல்லா மாற்றம் கூறியது. வேரியபிள் வேரி ஆகிட்டே இருக்கும். சேஞ்சபிள் சேஞ்ச் ஆகும். மியூட்டபிள் இந்த கேன்சர் இது கூட மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. லைக் அந்த இது வந்து மாறிட்டே இருக்கும். அதனால தான் அதுக்கு கூட மருந்து கண்டுபிடிக்க முடியலலாம் சொல்லுவாங்கல்ல. மியூட்டபிள். கெலைடோஸ்கோப். நம்ம சின்ன வயசுல அந்த ஒரு இது வச்சு கண்ணாடி வச்சு பார்ப்போம்ல, ஒரு விளையாட்டு டாய். அந்த கலர் கலரா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கெலைடோஸ்கோப்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட சேஞ்சிங் அப்படிங்கிற மீனிங்க்கு யூஸ் பண்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் இந்த புரோட்டீன் அப்படிங்கிறதுக்கு நம்ம போடலாம். புரோட்டீனுங்கிறத வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ த டைவர்ஸ் அண்ட் புரோட்டீன் நேச்சர் ஆஃப் மென்டல் டிஸார்டர்ஸ். மென்டலி சிலருக்கு பிரச்சனை இருக்கும்போது அவங்க வந்து ஒவ்வொரு மாதிரி நடந்துகிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ மாறுபட்டுட்டே இருக்கும் அவங்களோட அந்த பிஹேவியர்ஸ் எல்லாம். ஸோ அந்த புரோட்டீன் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. இன்னையோட கடைசி வார்த்தை ரீகாண்டைட் அப்படிங்கிறது. ஆஃப் அ சப்ஜெக்ட் ஆர் நாலேஜ் லிட்டில் நோன். ஒரு விஷயத்த பத்தி நமக்கு கம்மியா தான் தெரியும். பெரிய அளவுல டீப்பா அத பத்தி நமக்கு தெரியல. ஆப்ஸ்ட்ரியூஸ் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் குழப்பமா, அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு வேகா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதுலேருந்து நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அந்த மாரி ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ சினோனிம்ஸ்ல என்னன்னா, குழப்பமா இருக்கிறது, அப்ஸ்க்யூர், அப்ஸ்ட்ரியூஸ், எஸ்டோரிக், லிட்டில் நோன், ஆர்கேன்ங்கிறது புது வார்த்தை. மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒக்காபுலரி புக்ல ஃபர்ஸ்ட் வார்த்தையே இதுதான். அப்ஸ்ட்ரியூஸ்ங்கிற வார்த்தை தான் ஃபர்ஸ்ட் வார்த்தையே. இன்காம்ப்ரிஹென்சிபிள் புரியல அப்படின்னு படிச்சிருப்போம். ஆம்பிவேலண்ட், ஆம்பிகுவஸ் எல்லாம் கூட இங்க நம்ம போட்டுக்கலாம். அடுத்து த புக் இஸ் ஃபுல் ஆஃப் ரீகாண்டைட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, லைக் ரொம்ப கம்மியான இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒழுங்காக ஒன்றும் புரியலை நமக்கு அப்படின்னு சொல்லலாம். த புக் இஸ் ஃபுல் ஆஃப் ரீகாண்டைட் இன்ஃபர்மேஷன். இல்லைன்னா ரொம்ப ஹிடனாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலை அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாலேஜுங்கிற போது கூட ரீகாண்டைட் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு வந்து ரொம்ப ஹிடனாக இருக்கும் அந்த நாலேஜ், ரொம்ப டீப்பாக அவருக்கு இருக்கும். லைக் வெளியே சட்டுன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப அவங்களுக்கு வந்து மேபி அத சொல்ல தெரியாம இருக்கலாம். புரிய வைக்க தெரியாம இருக்கலாம். பட் நாலேட்ஜ் வந்து ரீகாண்டைட் அப்படிங்கிற வார்த்தையே வந்து என்னன்னா, கொஞ்சம் குழப்பமான, இல்லன்னா ரொம்ப மர்மமா, ஆழமா இருக்கு. நமக்கு வெளிய புரிபடல அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை இல்ல. குழப்பம்னாலே ரீகாண்டைட். திருப்பி என்னமோ ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க. ஏன்னா நமக்கு புரியல. ரீகண்டக்ட் இப்போ ஒரு பிளான் பண்ணி, ஒரு அரேஞ்ச் பண்ணி ஒரு ஈவென்ட் நடக்குது. அது சரியா நடக்கல அப்படிங்கப்போ ரீகண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒண்ணு சரியா இல்ல, இல்லன்னா புரியல, மிஸ்ட்ரி, ஹிடனா இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ஸ்க்யூர், அப்ஸ்ட்ரியூஸ், ஆர்கேன், எஸ்டோரிக், லிட்டில் நோன் கம்மியாக தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ஸ் எல்லாமே. ஓகே கைஸ், 7 o'clock நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி இதை பார்த்துட்டு இருக்க நம்ம
பீப்புள் வந்துட்டு ஓகே டாட்டா பை பை நீங்கள் அடுத்தவங்களோடத போய் படிங்க. புதுசா பார்க்குறவங்களுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது. நம்ம வந்துட்டு அபித்சரோட ஒக்காபிலிட்டி புக் ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். அதில கிட்டத்தட்ட ஒரு 200 வேர்ட்ஸ் கிட்டயாவது முடிச்சிருப்போம். ஸோ அத வந்து செட் 1 டூ செட் 8 வந்து நம்ம டெலிகிராமில ஒரு குவிஸ் பாட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதில நம்ம வந்து படிச்சுட்டு நீங்க அங்க போய் குவிஸ் போட்டு பார்த்துக்கலாம். அது வந்து ரொம்ப ஃப்ரீயா தான் இருக்கும். 24/7 நீங்க எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, YouTubeல படிக்கிறீங்க ஆர் ஒக்காபிலிட்டி புக் இருந்தாலும் ஓகே. அத நீங்க படிச்சுட்டு அங்க போய் குவிஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சீரிஸ் நேத்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. 1 டூ 10 முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 11 டூ 20. ஆல்ரெடி இத டெய்லி 5, 5 வார்த்தையா 100 வார்த்தை படிச்சுட்டோம். ஸோ இந்த 100 வந்து 10, 10ஆ இன்னும் ஒரு 10 நாளைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு 101ல இருந்து 200 வரைக்கும் எகெயின் டெய்லி 5, 5 வேர்ட்ஸா நம்ம படிக்க போறோம். மேபி அந்த 5 10 ஆக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் படிச்சதையே இந்த ரிவிஷன் வீடியோலாம் வராது. 10 வார்த்தை படிக்கிறோம். டைரக்ட்டா அந்த ரிவிஷனே வந்து குயிஸா போட்டுர்றோம். நானும் இந்த மாரி ரிவிஷன் வீடியோ திருப்பி பண்ணணும். பிகாஸ் நான் படிக்கிறேன். எனக்கும் ரிவைஸ் ஆகணும்ல ஏதாவது ஒரு வகையில. ஸோ, அதனால நான் ரிவிஷன் வீடியோ இப்போ பண்றேன். பாட் வந்து இல்லாத சமயத்தில. அதுக்காகவே ஒரு பாட் ரெடி பண்ணியாச்சு. படிக்கிறோம், பாட் போடுறோம் அவ்வளோதான். அதுக்கான லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருப்பேன். நம்ம டெலிகிராம் லிங்க்கும் இருக்கும். டெலிகிராம் லிங்க்ல என்ன போகும்னா, அப்பப்போ வந்து பேராஜம்பிள்ஸ், எரர்ஸ் ஆர் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், டவுட் இருக்குன்னா, நீங்க எனக்கு அனுப்பலாம். எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா நான் சொல்லுவேன். இல்லன்னா நான் தேடி என்னோட குருஸ், மென்டார்ஸ்ட்டலாம் கொஞ்சம் கேட்டு அப்புறம் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் கைஸ். இதுதான் இன்ஃபர்மேஷன்ஸ். வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் எப்படி ஷெட்யூல் உங்களுக்கு பண்ணணும்னு தெரியல. இல்ல ரேண்டமா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, மே 1 அன்னைக்கு ஒரு வீடியோ வந்திருக்கும். மே 1 ஆர் 2 மார்னிங் வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். மே 2ஓட மார்னிங். அதில என்னோட பிளான் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். நான் வீக்லி கூட நான் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்ஸாவோ, ஒரு சின்ன வீடியோவாவோ போடணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். பட் அது எனக்கு தெரியல. நான் எந்த அளவு முடிக்கிறேன்னு தெரியல. பட் கரெக்ட் நான் முடிக்கலனாலும் அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா, அப்பதானே அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டெயின் பண்றது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது வந்து நானே எனக்கு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிள் எடுத்து பண்ணுவேன் அப்படின்னு நெனைக்கிறேன். சரி ஓகே. அது பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். பிளான் பார்க்கணும்னா மே 2 வீடியோ போய் பாருங்க. இல்ல ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அபித் சார் புக் அப்படின்னு சொல்லி ஒரு செட் இருக்கும். 16 வீடியோஸ். அத பார்க்கலாம். அத முடிச்சுட்டு இந்த 1000 சீரிஸ ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல என் கூடயே இப்படியே போகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஓகே நேத்து வீடியோ மட்டும் பார்த்துட்டு, நீங்க குவிஸ் போட்டு பார்த்துருங்க. குவிஸ் நீங்க தனியா போடலாம். பட் ஒரு பாயிண்ட்ல விட்டுருவோம். அதனால தான் நம்ம டெய்லி 7:00 வந்துட்டு நம்ம பண்றோம். பிகாஸ் குரூப்பா போடும்போது நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிறனால. ஸோ தனியா நீங்க போடுறீங்க. சில நேரம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா லைக் ஹியூமன்ஸ் நமக்கு நெறைய வேலை வந்துரும். மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தனியாவும் கூட போட்டு பார்த்துக்கலாம். அவ்வளோதான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்ட்டேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ரெகுலரா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆக்சுவலி நேத்தெல்லாம் சரண்யா மேம் ஒருத்தவங்க ரெகுலரா வந்து நம்ம சப்போர்ட்டர் அவங்க. அவங்கலாம் வந்து அந்த பாட் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பயங்கர ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் ஒருத்தவங்க ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு எனக்கு அதெல்லாம் பண்றதுக்கு. அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க நல்லா இல்ல, இத இன்னும் கொஞ்சம் மாத்தலாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கு ஏதாவது இருந்தா கூட எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே கைஸ் பார்க்கலாம். டாடா, பை பை.